காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் மண்டகப்படியின் போது வடகலை தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆமா எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன். ஸ்தோத்திரங்களை பாடுவதில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாங்கடா இது இங்க என்ன தமிழகத்தின் செல்லக்குரல் தேடல நடந்துகிட்டு இருக்குது? இப்படி ஒருத்தன் நெஞ்ச நக்கிக்கிறீங்க. காவல்துறையினரும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா தொடர்ந்தது. யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா? யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. சாமிக்கு படைக்கப்பட்ட தோசை பிரசாதமாக வழங்கப்பட்டது. அப்போது வடகலை பிரிவினர் வேத பாராயணம் பாடியபடி வந்த நிலையில் எதற்காக தென்கலை பிரிவினருக்கு தோசை வழங்கப்படுகிறது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென்கலை பிரிவினருக்கு தோசை வழங்கப்படுகிறது. கொஞ்ச நேரத்துல இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே. இந்த குடும்பமே சேர்ந்து தீய வச்சு கொடுத்த பாகிஸ்தான். ஐ மீன் இந்த ஆள் உள்பட என்ன தீப்பெட்டி இந்த ஆள் தான் வச்சிருக்கேன். புண்ணியகோடி வாகன உற்சவத்திற்கு பிறகு பாசுரங்களை பாடி வரும் தென்கலை பிரிவினர் நம்மாழ்வாருக்கு பெருமாளின் சடாரி வைத்து மரியாதை செய்வது வழக்கம். ஆனால் அவற்றை செய்ய விடாமல் பெருமாளின் சடாரியை வடகலை பிரிவினர் தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. எவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு அலைகிறாயா. வடகலை தென்கலை பிரிவினர் சண்டையால் பக்தர்கள் முகம் சுடித்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எப்படி 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 சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. இந்த வடகலைக்கும் தென்கலைக்கும் இருக்கிற மோதல் அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் அது காலங்காலமா இருந்துட்டு தான் இருக்குது. இப்ப எது உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து ரெண்டு கலைகளுக்கு இடையிலுமே வந்து நிலவிட்டு இருக்குது. எது உயர்ந்தது? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வடகலையா தென்கலையா? இப்ப என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க சொல்லுங்க. வடகலை தான் உயர்ந்ததுன்னு நான் சொல்லுவேன். கூடாதே சிவன் ஏத்துக்க மாட்டானே. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா தென்கலை தான் உயர்ந்தது. கூடாதே சிவன் ஏத்துக்க மாட்டானே. அதாவது அப்படி நீங்க கேட்டு இதுல எது முதல்ல வந்ததுன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, அதுலயே இந்த கேள்வி பதில் தான் வரும். நான் தெங்கலையா இருந்தாக்கா தெங்கலை தான் முதல்ல இருந்தது, வடகலைன்றது பின்னாலதான் வந்ததுன்னு சொல்லுவேன். இப்போ வடகலையில அவரை கேட்டீங்களா, வடகலை தான் எல்லாம் முதல்ல இருந்தது, பின்னாலதான் தெங்கலை வந்தது. இது சமமானதுதான். ஆமா. அப்ப சமமானதுன்னா ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க? ஏன் ஒருத்தர் சண்டையை போட்டுக்கிறீங்க? இதுல சண்டை வேண்டாம், சமாதானமா போறப்ப நாட்டுக்குள்ள அடிச்சுக்கிறீங்களா? அறிவு இருக்க யானைக்கு மதவரி பிடிச்சா காட்டளிக்கும், மேட்டளிக்கும், மரத்தளிக்கும். அதையும் மீறினா தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கும். அதோட இடத்தை அழிக்கவே அழிக்காது. ஆனா 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு மதவரி பிடிச்சா தன்னோட இடத்தை மட்டும் தான் அழிக்கிறான். அதான் சார், இந்த சண்டை என்கிறது கோட்பாடுகளினுடைய அடிப்படையில வருதில்லை, உயர்ந்தது தாழ்ந்ததுன்ற அடிப்படையில வருதில்லை. இந்த சண்டைகள் எல்லாம் பெரும்பாலும் கோவில்கள்ல வருது. போட்டு தள்ளு பாது புரிய மாட்டேன். காலிபிளா வைக்கல வெளிய எடுக்கறோம். 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களுடைய பாடல்களை சேவிக்கிற உரிமை தென்கலையாருக்கு தான், அது வடகலையாருக்கு கிடையாது. இருவரும் சேவிக்கலாம், ஆனா அதை தொடங்கி வைப்பது அப்படிங்கிறது தென்கலையாற்று. அது சரி. ஆனா the right holders அப்படின்ற அந்த உரிமை உள்ளவர்கள் தென்கலையார் தான். இப்படி ஜாதி சண்டை மத சண்டையை பாக்குறப்ப தெரியுது நாம இன்னும் பிறந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்குடா போட்டுக்கிறது சட்டை, போட்டு திங்கிறது உப்பு. முதல் தீர்த்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு தாத்தாச்சாரியர் இருக்கார். வேத பாராயணம் முழுவதும் வடகலையார்கிட்ட தான் இருக்கு. வடகலையார் தான் வேத பாராயணத்தை தொடங்கி வச்சு செய்யறாங்க. ஆகையினால வேதம் ஓதுவது என்பது காஞ்சிபுரம் கோயில வடகலையார் பக்கம். அப்பா விநாயகா விக்னேஸ்வரா, நீ இருக்கியா இல்லையா? தவறு என்கிறது யாருடையதுன்னு சொன்னா நிச்சயமா நான் என்ன கேட்டா நான் வடகலையாரத்தோடு தான் தவறு நான் சொல்லுவேன். பிபி நம்பரை கொடுத்து பிபி ஏத்துறானே. உற்சவமே முழுசா நிறுத்திட்டா அதை திரும்ப பண்ணலாம். ஆனா பாதியில விட்டா திரும்ப பாதியில இருந்து பாட முடியாது அப்படின்றாரு. பண்ணலாம் சார், உண்டு. ஆனா இவங்களுக்கு பண்றதுக்கு இல்ல.
என்கிட்டயே மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. தினம் வேணுமென்றே இந்த உற்சவத்தை கலைத்ததை ஒரு சாக்கா வைத்துக்கொண்டு வடகலையார் மீது குற்றம் சாட்டலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவங்க வருத்தப்படுறாங்க. எதுக்கு நாம இதை செய்யணும் மறுபடியும்? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். பண்ணி விட்டுட்டாக்கா வடகலையாருக்கு என்ன கௌரவம் குறைஞ்சு போடாது? வடகலையாருக்கு என்ன கௌரவம் குறைஞ்சு? பண்ணி வச்சுட்டா என்ன அப்படியே நான் கேக்குறேன். நான் குற்றம் சாட்டுறதுனால நான் பண்றத கூடாதுன்னு தடுக்கிறீங்க. அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க? ஒரு நிமிஷப்பா, ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன். ஒருவர் செய்த ஆர்வ கோளாறுனால தான் இந்த கலாட்டம் ஆகி போச்சு. அந்த ஆர்வ கோளாறு உங்களுக்கா எங்களுக்கா? திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். HRNC டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாயிண்ட் கமிஷனர் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனா இவங்க கேட்கலையா? யாரும் கேட்கல, கூடவே கூடாது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அப்புறம் வாட்ஸ்அப்ல எல்லாம் எழுதிருக்கிற மெசேஜஸ் எல்லாம் பாருங்க. நீங்க பாத்தீங்களா? ஆழ்வார் சாத்தவர் நின்னு போச்சு, வடகலையாருக்கு வெற்றின்னு எழுதிருக்கான். அப்ப என்ன ஆச்சு? முட்டா பையில லூசு பையில உங்களுக்கு எனக்கு பேதி வாந்தி எடுக்கு. யார் இத பண்றாங்க? அப்போ போதை செய்யறதுங்க. அந்த யார் பண்றாங்க? உரிமை போதை. அங்க இருக்கிறவங்களுக்குள்ள நீ என்ன போதை? அது என்ன போதை? உரிமை போதை. நமக்கு தான் உரிமை இருக்குன்ற போதை வந்துட்டுல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பழிலாம், குழப்பத்தை புழுத்த வழிலாம். ஓகே, உங்களுக்குள்ள அப்படி எந்த விதமான போட்டியும் இல்ல, பொறாயமும் இல்ல, நீங்க வந்து கத்தி தூக்க போறது இல்ல, வந்து குண்டு வீச போறதுல எதுவுமே இல்ல. அப்புறம் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு மட்டும் இருந்து? கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க ஹோட்டலுக்கார சொல்லிட்டோமே சார். இப்ப ஒரு சின்ன விஷயத்துல வரப்பொழுது அந்த ஈகோ, நான் சொல்றது சரியா நீ சொல்றது சரியான்ற ஈகோ எல்லா ரெண்டு பேருக்கு ஈகோ இருக்கு சார். அவரே கோச்சிட்டு போறாரு. பெருமாள் வந்து வடகலையா தென்கலையா? இது ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, சூப்பரான கேள்வி. இல்ல அவர் சொல்லிட்டு இருங்க. அவர் சார் பெருமாள் வடகலையா தென்கலையா நம்ம சொல்ல முடியாது சார். நான் தெங்கலைன்னு தான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுங்க? நான் சொல்லுவேன். இது என்னங்க, நீங்க பட்டைய போடுவேளோ இல்ல நாமத்தை போடுவேளோ, இன்னும் செத்த நேரத்துல யானை விட்டைய போட போறது, அதை யாரு அல்றதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்டா அப்படி புதிய தீட்டா விட்டுட்டீங்க? அறிவு தீட்டா விட்டுட்டீங்க. கோயில கட்டினேன், கோபுரம் கட்டினேன், கலசம் கட்டினேன், கற்பக்கரகம் கட்டினேன், உள்பீடம் கட்டினேன், எல்லாம் கட்டினேன். சிலை நானே செதுக்கினேன், தோலை தூக்கிட்டு வந்தேன், உள்ள வண்டியை வச்சேன், அப்படி நின்னேன். அவன் ஒரு செம்பல தண்ணியோட வந்தான். ஓம் சுபலாம் விவரணம் நீ கற்பக்கத்துக்குள்ள வரக்கூடாது, நீ வந்தா தீட்டு, வெளியில ஒண்ணாம் பாரு. அப்ப நான் வந்தேன் பாரா, அன்னைக்கு தாண்டா நான் அடிமையானே. கோயில் என்னது, சாமி என்னது, நீ யார வெளில போட நம்ம சொல்லாம உன்னை பெற்றாலா இல்ல யானை கத்துச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. என் அன்பு மக்கள், யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். பெரியார் சிந்தித்ததையெல்லாம் செயல்படுத்திய தலைவர் பெருமக்களில் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமகன். ஈழ நிலத்திலே எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் இருந்தார். பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன். பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். பொங்கல் நிறைய சாப்பிட்டா உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படாதீங்க. அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திட்டிங்களடா. ஆமாங்க, சொன்னேன். அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்துல ஒருத்தனா தான் இருந்தேன்.
சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். 2011 இளையமானதா ஈழமடர்னு எங்க அண்ணன் பேச நிரூபிங்க. நாளை காலையில வந்து அன்னார் வளர்த்தா திமுக இங்கே இலை மலர்ந்தால் அங்கே